பாவம் கோபி தான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதை கூட அவனால செய்ய முடியல. என்ன பண்றது, அவன் பிசினஸ் வேற டல் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அவனால உடனே எதுவுமே செய்ய முடியல. முன்னெல்லாம் கோபி ஒரு விஷயம் நினைச்சா உடனே செய்வான். இப்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது கூட யோசிக்கிறான். இவ என்னடானா பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு என்னென்னவோ பண்றா. பாக்கியா, இதெல்லாம் வேணும்னு உன்னை குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்லலம்மா. நீ ஏதோ ராதிகா பத்தி சொன்ன, எனக்கு பதிலுக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். என்னமோ பண்ணு. என்னக்கா மாமியா இப்படி இருக்கு? அவங்க இதை இப்ப சொல்லலையே செல்வி, எப்பவும் சொல்றது தானே, விடு. நானா போய் நின்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எங்க அம்மா சொல்லுச்சு, நான் பண்ணிக்கிட்டேன். படிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 வீடு வாங்க வேண்டிதானே? படிச்ச பொண்ணா வேலை பார்க்குற பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாக்கியா காப்பி கொடு, பாக்கியா சாப்பாடு எங்கன்னு கேட்டா அவ செஞ்சு வைப்பாளா? அவ வாட்டு காலையிலேயே ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவா, இல்ல அவ வாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போயிடுவா. உன் மாமியாரை சமைச்சுக்கிட்டு உக்காந்துருக்கணும். கா, உன் மாமியாரும் மாமனாரும் சொகுசா இருக்கிறதுக்கு காரணமே நீதாக்கா. விடு செல்வி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இவங்க பேசுறதெல்லாம் மனசுல ஏத்துனா நமக்கு தான் கஷ்டம், விடு. என்னது அக்கவுண்ட்ல இவ்வளோ கம்மியா இருக்கு? சுரேஷ் சார், கொஞ்சம் உள்ள வாங்க சார். சுரேஷ், நம்ம ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து என் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு உடனே 3 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சார், ஆஃபீஸ் அக்கவுண்ட்லயே அவ்வளோ பணம் இல்லை சார். வாட்? ஆமாம் சார், அவ்வளோ பணம் இல்லை சார். நம்ம பேங்க்ல இருந்து வர வேண்டிய பணமே இன்னும் வரல சார். நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே தான் சார் இருக்கு. சுரேஷ், 4 மாசமா நான் ஆஃபீஸ்ல இருந்து சம்பளம் வாங்கல, அது தெரியுமா உனக்கு? என்னுடைய ஓன் பர்சனல் சேவிங்ஸை வச்சு தான் வீட்டு செலவை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல பணம் கம்மினா எப்படி? நீங்களே செக் பண்ணி பாருங்க சார். 3 லட்சம் ரூபாய் எடுத்தா நம்ம கம்பெனி ஸ்டாஃப்களுக்கு சம்பளம் போடுறதே கஷ்டம் ஆயிடும் சார். அப்புறம் உங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுத்துட்டு நான் சம்பளம் இல்லாம வேலை செய்யணுமா? சும்மா இன்வெஸ்ட் பண்ணோம், அப்படிதானே? சரி, அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? சார், எல்லாருக்கும் சம்பளம் போட்டா மீதி ஒரு 3.5 lakhs வரும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி சொல்லட்டுமா சார்? 3.5 lakhs இருக்குல்ல, அதை உடனே என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சுரேஷ், என்ன பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க? போங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சார், எல்லா அமௌண்ட்டையும் உங்களுக்கு மாத்திட்டா கம்பெனி அக்கவுண்ட்ல நில்லாயிடும் சார். அப்புறம் கம்பெனி டெய்லி செலவுக்கே கஷ்டமாயிடும் சார். போங்க, எல்லாரும் போயிட்டு ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வாங்க. லோன் கட்டாதவங்க கிட்ட இருந்து பணத்தை ரிகவர் பண்ணிட்டு வாங்க. நீங்க யாருமே ஒழுங்கா வசூல் பண்றது இல்ல, ஆனா ஆளுக்கு ஒரு காரணத்தோடு வந்து நிக்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க இந்த கம்பெனி ப்ராஃபிட் காட்டும்? லோன் கட்டாதவங்க சொன்ன காரணத்தை எல்லாம் எங்கிட்ட வந்து சொன்னா எப்படிங்க இந்த கம்பெனி ஓடும்? நீங்க மட்டும் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா இருக்கணும், ஆனா நான் இப்படியே இருக்கணுமா? என்ன நடந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். கம்பெனி ரன் பண்ண முடியலன்னா நான் கம்பெனியை க்ளோஸே பண்ணிடுறேங்க. யாரும் வேலை செய்யறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு கம்பெனி? சுரேஷ், போங்க, போய் உடனே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். ஹாரிபிள். கம்பெனி இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இப்படியே போனா சரி வராதே. மா, உள்ள வேலை கிடக்கு, நான் போட்டுமா? இரு இரு இரு, இந்த பார், இந்த கலர் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா.
செல்வி, ம் நான் இத ராஜசேகர் சார் வீட்ல கொடுத்துட்டு வந்துடவா? ம் காலையில தானே மத்தியானத்துக்கு சேர்த்து கொண்டு போவ. இப்ப மத்தியானத்துக்கு வேற தனியா போறியா? அவங்க மட்டும் சூடா கேட்டாங்க அத்தை, அதனால கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்காக அவ்வளவு தூரம் கொண்டு போறியா? டெய்லி 3 தடவை, ராத்திரி வேற கொண்டு போய் கொடுக்கணும்ல. இங்க பக்கத்துல தானே அத்தை, வண்டியில போனா ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துருவேன். அக்கா ஆர்டர் எடுக்கலைன்னு சொல்லிட்டியா? ஓ, அந்த வீடா? உன்னை நம்பி அவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தாங்களே, அவங்க தானே? ஆமா அத்தை, அவங்கதான். ம். இல்ல செல்வி, நான் இன்னும் சொல்லல. காலையில அந்த அம்மாவை பார்க்க முடியல, எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த வேலை செய்யற அம்மா தான் வந்து டிஃபன் வாங்கிட்டு போனாங்க. இப்போ அதுக்கு தான் நான் போறேன். போய் சொல்லிடுறேன். ம் 10 நிமிஷம் தூரம் தானே, அவங்கள வந்து பார்க்க சொல்லு. இந்த கிச்சன்ல தான் நீ சமைக்கிறேன்னு தெரிஞ்சா அவங்கள சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இவகிட்ட போய் ஆர்டர் கொடுக்குறோமான்னு. சொல்லிடுறேன் அத்தை. ஆ? கோபி, வாப்பா வா. என்ன கோபி இந்த நேரத்துல? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். ஆ, ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரவா? ஆ ஆம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பிட்றியாப்பா? ஐயோ, சாப்பிட்ற நேரமும் இல்லை. ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? பாக்கியா, போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ம். இல்லம்மா, வேணாம் பாக்யா, வேணாம். என்ன கோபி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆ ஆம், ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அத்தை, நான் கிளம்பட்டுமா? எங்கே கிளம்புற? சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்க. மார்னிங் அண்ட் நைட் தானே ஃபுட் டெலிவரி பண்ணுவேன். இப்போ என்ன மத்தியானம் கூட போறியா? யாரோ ஒருத்தங்க சூடா சாப்பிடணும்னு சொல்லி மத்தியானமும் கிளம்புறா. ம். அப்போ மத்தியானமும் நீ வீட்டில் இருக்கிறது இல்லையா? இல்லங்க, 10 நிமிஷம் அவ்வளவுதான், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். ஓஹோ, நீ மத்தியானம் கூட ஃபுட் டெலிவரி பண்ணுறது எனக்கு தெரியாமல் போச்சே. எனக்கும் தெரியாது. இதோ இன்னைக்கு தான் சொல்றா. இவ இஷ்டத்துக்கு போறா வரா. என்ன தெரியுது நமக்கு? இல்ல அத்தை, இப்பதான் நான் கொண்டு போறேன். அதுவும் அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும்தான். மத்த வீட்டுக்கெல்லாம் நான் காலையிலேயே கொடுத்துட்டேன். அவங்க அதிகமா பணம் தராங்க, அதனால அதிகமா சாப்பாடும் கொடுக்க வேண்டியிருக்கு. மத்தவங்க மாதிரி கொடுக்கறது இல்ல, அதனாலதான் இன்னொரு வாட்டி எடுத்துட்டு போறேன். 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைக்கு இவ்ளோ அலைச்சல் தேவையா? இல்லங்க, பணம்லாம் கொடுக்கறாங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நீ கடையில போய் பொருள் வாங்குற, அந்த பணம் திரும்ப உனக்கு கிடைக்குது. இதனால நம்ம குடும்பத்துக்கு என்ன லாபம்? இதையே தான் கோபி நானும் இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருந்தேன். ஏன் பாக்கியா, கொஞ்சம் முன்னாடி கேட்டேனா இல்லையா? பாக்யா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. காலையில மத்தியானம் சாயங்காலம்னு வீட்டை விட்டு வெளியில போற, மத்தவங்களுக்காக சமைச்சு போடுற, அதுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ற. அதனால இந்த வீட்டுக்கு என்ன லாபம்? நமக்கு இருக்கிற பண தேவைக்கு உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா? உன்னால வீட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளோ நேரமா அந்த அம்மா திட்டிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ இவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் பாக்கி அக்கா. ஏதோ உனக்கு பிடிச்ச ஹாபிங்கிறதுனால ஜாலியா பண்ணிட்டு இருக்க. கொடுத்து வச்சோ பாக்கியா. அத சொல்லு. வீட்டுக்கு வாங்குற மளிகையிலையும் வீட்டு கேஸ்லையும் தான் சமைக்கிறா. இவ ஹாபி இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு நஷ்டம் வரக்கூடாதுல்ல கோபி? இல்ல அத்தை, அதெல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு வாங்குற மளிகை எல்லாமே நான் சேர்த்து வச்ச காசுல தான் வாங்குறேன் அத்தை. ஓஹோ, கணக்கு சொல்ற. வீட்டோட மளிகையும் உன் காசுல வாங்குறேன்னு என்கிட்ட கணக்கு சொல்ற. ஏய்,
நான் தான் வீட்டுக்கு மாசம் மாசம் செலவுக்கு காசு தரேன்ல, அதை வச்சு என்ன பண்ற? எங்க எல்லாம் இதுக்கு தான் தரேன்ல. நீ என்ன பண்ற ஏது செய்யறன்னு கேக்குறதுக்கு ஒரு நதியும் இல்ல. நான் வீட்டை விட்டு வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வந்தா இந்த வீட்டு செலவுக்கு பணம் தரேன், எங்க போறேன் என்ன பண்றேன்னு சொல்றேன். ஆனா உனக்கு தான் அந்த கவலையுமே இல்லையே. ஜாலியா இருக்கலாம். போதாததுக்கு புதுசா உனக்கு ஒரு வண்டி வேற வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு பண கஷ்டத்துல அந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆனா உனக்கு என்ன, உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க. உனக்கு கிடைச்ச லைஃப் எல்லாருக்கும் கிடைக்காது. அவ்வளவு கொடுத்து வச்சோ நீ. என்ஜாய் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு. அப்படி சொல்லுப்பா. கோபி ஒரு நிமிஷம் இரு. அவன் வேண்டான்னு சொன்னா நீ விட்டுடுவியா? போய் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. எதுக்குமா அவளுக்கு தேவையில்லாம வேலை கொடுக்குறீங்க? ஜாலியா ஊர் சுத்தட்டும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டம்மா. போ என்ஜாய் பண்ணு. அத்தை, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவன் இவ்வளவு நேரமா இதைத்தானே சொன்னா? நீ என்ன கேட்கவா போற? போய் கொடுத்துட்டு வா. அவன் சொன்ன மாதிரி நீயாவது சந்தோஷமா இரு. அவன் கஷ்டப்படட்டும். செல்வி, கா செல்வி, இந்த வரேக்கா. என்னக்கா? கூட வரியா? போயிட்டு வந்துடலாம். சரிக்கா, வா போலாம். மேடம், சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. வள்ளி, அம்மா சாப்பாடை வாங்கி வைமா. மேடம், உள்ள வரலாமா? வாங்க. நான் தானே ஆரம்பிச்சு வச்சேன், நானே முடிச்சு வைக்கிறேன். வா போக்கா. ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் பாட்டுக்கு 1000 பேருக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க. அதே டைமில் நாங்கள் ஏற்கனவே வேற ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். அதான் இதை எப்படி பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குது. அப்படின்னா பண்ணலையா? நான் எவ்வளவு பண கஷ்டத்துல அந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆனா உனக்கு என்ன, உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க. நமக்கு இருக்கிற பண தேவைக்கு உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா? உன்னால வீட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க தான் நிறைய வேலைக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, நிறைய ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்றேன்னு சொன்னீங்களே. நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர் வேற யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல. இல்ல மேடம், நாங்க பண்றோம். நாங்க பண்றோம் மேடம். அக்கா, என்னக்கா? நாம பண்றோம். செல்வி சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதா. நாங்க வேற ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். டைமும் குறைவாதான் இருக்கு. ஆனாலும் நாங்க பண்றோம் மேடம். ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, பண்ண முடியுமான்னு. ஆனா இப்போ அந்த சந்தேகம் போயிடுச்சு. நாங்க கண்டிப்பா பண்றோம் மேடம். இப்ப பண்ண மாட்டோம்னு நாங்க சொல்ல வரல. இதுல சில டவுட் இருந்துச்சு, அத கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன், அவ்வளவுதான். அப்புறமா நான் போன்ல கேட்டுக்கிறேன் மேடம். ஓ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பண்றோம்.
மேடம் நீங்க டவுட் எல்லாம் படாதீங்க, நாங்க கண்டிப்பா பண்றோம். நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க. நீங்க சொல்ற டைமுக்கு நீங்க சொன்ன ஐட்டம் எல்லாமே வந்து சேர்ந்துரும். மேடம் நீங்க கொடுத்த லிஸ்ட்ல பரோட்டா இருக்கு. ம் அத மைதால பண்ணாம கோதுமை மாவுல பண்ணிடட்டுமா? மைதால இருக்கிற சாஃப்ட்னஸ் கோதுமை மாவுலயும் இருக்கும் மேடம். ம் அத கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். ம் என்ன செல்வி? ஆமாம் மேடம், கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம். நல்லபடியா பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சாப்பாடு வள்ளி, வரேம்மா. இந்த புடி செல்வி. கொடுக்கா. இந்த சாப்பாடை வாங்கிட்டு போய் ஹாட் சரிங்க சரிங்கம்மா. வச்சிரு. சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். ம் போயிட்டு வாங்க. செல்வி ம் வரேன் மேடம். போயிட்டு வாங்க. ஏக்கா, ஆர்டர் வேணான்னு தானே சொல்ல வந்த, இப்போ என்ன ஆர்டர் ஒத்துக்கிட்ட? ஒத்துக்கணும்னு தோணுச்சு செல்வி. அன்னைக்கு ஒத்துக்கன்னு சொன்னக்கு நீ எப்படிலாம் திட்டின. வேணும்னா நீ போய் சமையல் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்ன. இன்னைக்கு நீ பாட்டுக்கு ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்ட. நீ தான் வரும்போது பார்த்தல செல்வி, வீட்ல அத்தையும் அவரும் எப்படி பேசினாங்கன்னு. அத்தை என்னடானா நான் சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க, அவரும் அதையே சொல்றாரு. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்தனா எனக்கு இதை செய்யலான்னு தோணுச்சு செல்வி. சரிதான்க்கா, சாரும் உன் மாமியாரும் உன்னை திட்டும்போது எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? வீட்ல மரியாதையே இல்ல செல்வி. நாம இதை செய்வோம், கண்டிப்பா செய்வோம். ம் அன்னைக்கு எழில் சொன்னான்ல, நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு. செய்யலாக்கா, மனசு வச்சா செய்யலாம். ஆமாடி, நம்ம கிட்ட பெரிய கிச்சன் இல்ல, வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால என்ன, நம்ம செய்வோம் செல்வி, நம்ம கண்டிப்பா செய்வோம். ம் 1000 பேருக்கு செஞ்சு கொடுத்தா அதிகமா காசு வரும்ல. எவ்வளவு நாள் இவங்க கிட்ட திட்டு வாங்குறது? உனக்கு தெரியுமா செல்வி, இப்போல்லாம் நான் வீட்டுக்கு மளிகை பொருள் எல்லாம் ஏன் காசுல தான் வாங்குறேன். அவரு கொடுக்கற காசு பத்தவே மாட்டேங்குது. திரும்ப கேட்டா திட்டுறாரு. இந்த பிசினஸ்ல வர காசெல்லாம் வச்சுதான் அப்படி இப்படின்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப தாராளமா செலவு பண்றேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுடி. ஆனா பாரு எப்படி என் மேல கோவப்படுறாங்கன்னு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பாதிக்கணும் செல்வி, சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வீட்டுல எத்தனை வாட்டி சமைச்சாலும் எத்தனை பேருக்கு சமைச்சாலும் அது அவங்களுக்கு தெரியறதே இல்ல செல்வி. நாம வெளியே போய் சம்பாதிச்சாதான் இவங்க கண்ணுக்கே தெரியும். அதனாலதான் சரின்னு சொல்லிட்டேன். விடுக்கா, பண்ணிரலாம். சத்தியமா செல்வி, வீட்ல அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு தான் ஒரு கோபத்துல வீம்புல நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா எப்படி செய்யறதுன்னு நினைச்சா எனக்கு பக்குன்னு தாண்டி இருக்கு. செஞ்சிடலாக்கா, அதான் எழில் தம்பி இருக்குல்ல, ஏதாவது ஒரு வழி சொல்லும். ஆமாண்டி, நீங்க 2 பேரும் ஏதோ சொன்னீங்கல்ல, ஏதோ படத்துல இப்படி வரும்னு. ஏதோ ஒண்ணு பண்றோம். தனியா செய்ய முடியலனா எல்லாரையும் கூப்பிடுவோம். ம் எப்படியோ பண்ணிடலாம் செல்வி. என்ன செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா உங்க வீட்டுல ஒத்துக்குருவாங்களாக்கா? கண்டிப்பா ஒத்துக்க போறது இல்ல. அக்கா, 1000 பேருக்கு சமைச்சிடலாக்கா. ஆனா உங்க வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்குறது தான் பெரிய வேலையா இருக்கும். ஆமாடி, அதை யோசிச்சாலும் எனக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. என்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது திட்டுவாங்க. ஆனா சமாளிச்சுதான் ஆகணும். ஒன்றும் செய்யலைன்னு சொல்றது, செஞ்சாலும் குத்தம் சொல்றது. என்னக்கா உன் வீடு? என்னடி பண்ண சொல்ற? இப்படிப்பட்ட ஆளுங்களோட தான் இருந்தாக வேண்டியிருக்கு. எப்படியாவது சமாளிச்சு செஞ்சுதான் ஆகணும் செல்வி. நீ சொல்றதும் கரெக்ட் தான். செய்யலன்னு சொல்றது, ஒவ்வொன்றும் செய்யும் போது எவ்வளோ சண்டை போட வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அடிப்படையில என் மேல மரியாதையும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல செல்வி. அதனாலதான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. செஞ்சா அப்புறம் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க.
என்ன செய்யறதுனே தெரியல. அக்கா இன்னைக்கு சாரு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம எப்படி பேசினாரு பாத்தியா? எப்படித்தான் இந்த வீட்டில் இத்தனை வருஷமா இருந்தியோக்கா, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. இதுக்கு என் புருஷனும் என் வீடும் பரவாயில்லன்னு தோணுது. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதடி, விடு.